கோவை மாநகராட்சி 1வது வார்டுக்குட்பட்ட கேப்டவுன் நகர் மற்றும் அப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் 3வது அத்திக்கடவு திட்ட பணிகள் மிகவும் தாமதமாக நடப்பதாக கூறி மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன், மாநகராட்சி உதவி பொறியாளர், குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களை நேரில் வரவழைத்து அந்த பகுதியில் நடக்கும் பணிகளை விரைவுபடுத்த வலியுறுத்தினார். கோவை மாநகராட்சி 1வது வார்டுக்குட்பட்ட கேப்டவுன் நகர் மற்றும் அப்பநாயக்கன்பாளையம் கணுவாய் பிரதான மாவட்ட சாலையில் பாதாள சாக்கடை பணிகள் மற்றும் 3வது அத்திக்கடவு திட்ட பணிகள் மிகவும் தாமதமாக நடந்து வருகிறது. மேலும் இப்பணிகளால் சாலை சேதமடைந்து பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களின் புகார்களை தொடர்ந்து கேப்டவுன் மற்றும் அப்பநாயக்கன்பாளையம் பகுதிகளில் 1வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன் நேரில் ஆய்வு செய்தார். தொடர்ந்து அப்பகுதிக்கு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள், உதவி செயற்பொறியாளர் மஞ்சுளா, 3வது அத்திக்கடவு திட்ட உதவி செயற்பொறியாளர் ராதா, மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் ஜெயின்ராஜ் மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களை நேரில் வரவழைத்து அந்த பகுதியில் நடக்கும் பணிகளை விரைவுபடுத்த வலியுறுத்தினார். இதில் அங்கு நடக்கும் பணிகளை பார்வையிட்ட அதிகாரிகள் கேப்டவுன் நகர் பகுதியில் அனைத்து பணிகளையும் 20 நாட்களில் முடிக்க வேண்டும் எனவும், கணுவாய் சாலையில் 4 நாட்களில் பணிகளை முடித்து தாரிடும் பணியை துவங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இந்நிகழ்வில் திமுக பகுதி கழக பொறுப்பாளர் ராஜசேகரன் மற்றும் நகர பகுதியைச் சேர்ந்த குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள், அப்பநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.